வணக்கம் மக்களே. டுடே soft சப்பாத்தி வித் சிக்கன் கிரேவி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் சப்பாத்தி எடுத்திருக்கிறேன். அதை ஒரு பவுலில் போட்டு முதல்ல உப்பு சேர்த்து அதோட ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஹாட் வாட்டர் எடுத்து அதுக்கு தேவையான அளவு ஹாட் வாட்டரை போட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பூனாலேயே செய்யுங்க, நல்லா ஹாட்டாக இருக்கும். அதன் பிறகு நல்லா அழுத்தி கையால் இந்த மாதிரி செய்யணும். உள்ள ஒட்டாமல் இந்த மாதிரி வரும். அதன் பிறகு கொஞ்சம் ஆயில் போட்டு அதன் மேலே தடவி காயாமல் இருக்கிறதுக்கு அப்புறமா ஒரு துணியால் ஒரு 15 நிமிடம் அப்படியே வச்சிடுங்க. 15 நிமிடத்துக்கு அப்புறம் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதன் பிறகு நாங்கள் சப்பாத்தி போட ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி குட்டி ரவுண்டாக ஒரு பவுலில் போட்டு சப்பாத்தி கொஞ்சம் எடுத்து வைங்க. அதோட சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் ஒரு ரவுண்டு எடுத்து சப்பாத்தி மாவில் தொட்டு அப்படியே இங்கே வடிவாக ரவுண்டாக அப்படியே தேய்ச்சி ஒரு ரவுண்டாக வந்ததும் நல்ல ஹீட்டாக இருக்கணும். அதை போட்டு டக்குன்னு எடுக்கணும். அப்போ தான் கல் ஆகாது, அப்படியே சாஃப்டாக வரும். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஹார்ட் ஆகி பிக்கவே முடியாமல் இருக்கும். நல்ல ஹீட்டாக வச்சா நல்லா சாஃப்டாக ஃபாஸ்ட்டாக போட்டு எடுக்கலாம். அதுக்கப்புறமா மேலால் கொஞ்சமாக தான் எண்ணெய் தடவணும். நீங்கள் நிறைய எண்ணெயை போட்டிங்கன்னா கிச்சன் ஃபுல்லாக ஸ்மோக்கியாக இருக்கும், புகையாக இருக்கும். செய்யுங்க, லைட்டாக போடுங்க. உங்களுக்கு பிடிச்சா எண்ணெய் போடலாம், இல்லாட்டி போடாமலும் விடலாம். அதுக்கப்புறமா நல்லா ஃபாஸ்ட்டாக போட்டு எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி நல்லா வருதுண்டு. எல்லாம் போட்டு எடுத்துட்டேன். அதன் பிறகு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா அழகாக பிய்யுதுண்டு. அடுத்து சிக்கன் கிரேவி எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். முதல்ல ஸ்பினச்ன்னு சொல்லுவோம், ஊரில் சொல்லுவோம் ஸ்பினச்ன்னா பசலிக்கீரைன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்னா பசலிக்கீரை கொஞ்சம், அதுக்கப்புறமா ஒனியன் வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி பழம், இஞ்சி கொஞ்சம், அப்புறமா கஜு எல்லாம் சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுப்போம். கொஞ்சம் வாட்டர் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு அதை ஒரு கிண்ணத்தில் போட்டு வைப்போம். அதுக்கு பிறகு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில் போட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெந்தயம், கருவேப்பிலை அதெல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு அதன் பிறகு இந்த அரைச்சி வச்சுருந்த எல்லாத்தையும் போட்டு நல்லா பச்சை வாசம் போகும் மட்டும் வதக்கணும். அதுக்கப்புறமா மஞ்சள், கொரியண்டர் பவுடர்னா தனியாத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கொதித்து நல்லா கலர் மட்டும் நல்லா கொதிக்க விடுங்க. அதன் பிறகு உப்பு போட்டு மூடி விடுங்க. அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து கலர் எல்லாம் மாறி வரும். அதன் பிறகு உருளைக்கிழங்கு போட்டு திரும்ப மூடி வையுங்க. உருளைக்கிழங்கு கொஞ்சம் அவிஞ்சதுக்கு பிறகு தான் சிக்கன் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ அழகாக வந்திருக்கண்டு. அதன் பிறகு சிக்கனை போட்டு நல்லா திரும்ப மூடி விட்டுட்டு ஓப்பன் பண்ணினா அழகான சிக்கன் கிரேவி ரெடி ஆகி கொண்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆயில் எல்லாம் மேலால் வந்து
நல்லா அழகாக இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தியோட போட்டு சாப்பிட. ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி வித் ஸ்பினச் சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.